ஹாய். ஸ்டோரி நம்பர் 6. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. காலையில் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிற டைமு. ஒரு பையன் வந்து டிவி முன்னாடி நின்று சன் மியூசிக் பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து பெட்ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்பாவும் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆனால் கிச்சனில் ஏதோ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பெட்ரூம்லேருந்து அவங்க அம்மா கத்துறாங்க, டேய் ஆச்சா அப்படிங்கிறாங்க. அம்மா ஐடி கார்டு பார்த்தேன் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். சோஃபா பக்கத்தில் இருக்கு பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படின்னு அந்த டைமில் அவங்க அப்பா வந்து கிச்சன்லேருந்து அந்த பாக்ஸை வந்து ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வராரு. நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ரூமுக்குள்ளே வந்து லைட்டாக அவங்க அம்மா ஒரு கிள்ளுறாரு. ஏய் கிறிஸ் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து வெளியே வந்து போலாமாடா அப்படிங்கிறாரு. போலாம்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனும் ஐடி கார்டு மாட்டிட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பும்போது அவங்க அப்பா நின்று அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறாரு, நிலா, ராகுல் ஸ்கூல்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது, நீங்கள் அவனை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது அது என்னன்னு கேட்டுரு அப்படிங்கிறான். இன்னும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன் நீ பிக்கப் பண்ணல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, என்னால் வர முடியாது, நீ பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் அந்த பையனும் வெளியே போகிறாங்க. அவங்க அப்பா பேர், அதாவது ஹஸ்பண்ட் பேர் வந்து கிருஷ்ணா, ஒய்ஃப் பேர் வந்து நிலா, பையன் பேர் வந்து ராகுல். ஸோ இப்போ கிருஷ்ணாவும் ராகுலும் பைக்கில் கிளம்பி அப்படியே போகிறாங்க. அடுத்து ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ வந்தோடனே நிலா வீட்டை பூட்டிட்டு அவங்களும் ஆட்டோவில் ஏறி அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ அடுத்த ஷாட்டில் வந்து ராகுல் வந்து ஸ்கூலில் அரட்டடிச்சிக்கிட்டு இருக்கான். கிருஷ்ணா வந்து ஐடி ஆஃபீஸில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. நிலா வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் அவங்க டீம் மெம்பர்ஸ் கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டில் ஸ்கூல் முடிஞ்சு பசங்கள்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோ வருது. நிலா ஆட்டோலேருந்து இறங்கி நேராக ஆஃபீஸ்க்குள்ளே பிரின்ஸிபல் ரூம்குள்ளே போகிறாங்க. பிரின்ஸிபல் ரூம்குள்ளே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க பிரின்ஸிபல் கிட்ட சொல்கிறாங்க, மேம் நீங்கள் இது மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்களா, அது என்னன்னு கேட்க தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தோம்மா, என்ன மெசேஜ் மேம் அப்படிங்கிறாங்க. இல்லை என்ன மெசேஜ் எனக்கு தெரியல மேம், எங்கள் ஹஸ்பண்ட் நம்பருக்கு தான் வந்தது, அது என்னன்னு கேட்க தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு நீங்கள் எதனா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்களான்றாங்க. அவங்களும் நாங்கள் எதுவும் அனுப்பலையே அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு நிமிஷம் அப்படியே ரெண்டு பேரும் கொசான்னு ஏதோ பேசிவிட்டு அப்புறம் அவங்க திரும்பி சொல்கிறாங்க பிரின்ஸிபல், மேம் ஆக்சுவலி ஃபீஸ் ரிமைண்டர் மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருப்போம், மேபி அதுதான் உங்களுக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சைடில் வந்து ஒரு மந்த் கேலண்டர் இருக்குது. அதில் வந்து டிசம்பர் மந்த்துன்னு இருக்குது. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, மேம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, அந்த நம்பர் மட்டும் என் நம்பர் மாற்றிட முடியுமா அப்படிங்கிறாங்க. ஓகே மேம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்த ஷாட்டில் அந்த நிலாவும் அவங்க பையனும் வந்து ஆட்டோவில் ஏறி உட்காடுறாங்க. ஆட்டோவில் ஏறி உட்காரும் போது கிறிஸ்ன்னு கால் வருது. கிருஷ்ணாவை வந்து நிலா வந்து கிறிஸ்ன்னு தான் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க செல்லமாக. ஸோ கிறிஸ்ன்னு கால் வந்தோடனே அவங்க அட்டன் பண்ணி, ஒன்றும் இல்லடா ஃபீஸ் ரிமைண்டர் மெசேஜா, நான் பேசிட்டேன், பிக்கப் பண்ணிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நான் உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்றாங்க. அப்போ ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு லேடி பேசுகிறாங்க. மேம் ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் வர முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் வாங்க மேம் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஷாட்டில் ஹாஸ்பிட்டலில் அந்த ஆட்டோ போய் நிற்கிது. இவங்க இறங்கி கிடக்குன்னு ஓடுறாங்க. ஓடி போனால் அந்த ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்குது. பக்கத்தில் நிறைய பசங்கள்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, மேம் இந்த மாதிரி ஆஃபீஸில் மீட்டிங்கில் சார் மயங்கி விழுந்தார், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தால் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு என்னென்னே தெரியல மேம் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறாங்க நிலா. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் டெட் பாடின்னு சொல்கிறாங்க, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல.